நிகழ்ச்சியின் துவக்கமாக இறைமறை ஓதுவதற்காக மாணவர் ஆதம் அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن ولا يبدين زينتهن إلا لبعولتهن أو آباء بعولتهن أو أبنائهن أو أبناء بعولتهن أو إخوانهن أو بني إخوانهن أو بني أخواتهن أو نسائهن أو ما ملكت أيمانهن أو التابعين غير أولي الإربة من الرجال أو الطفل الذين لم يظهروا على عورات النساء ولا يضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. Surah Nur, ayah number 30 and 31. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடைமையாகிய இறைவனின் திருப்பெயரால். நபியே, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளும்படியும் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியும் நீர் கூறும். இதுவே அவர்களுக்கு மிக தூய்மையான வழிமுறையாகும். அவர்கள் செய்யும் அனைத்தையும் திண்ணமாக இறைவன் நன்கு தெரிந்தவனாக இருக்கின்றான். மேலும் நபியே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடமும் கூறுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய அழகை வெளியில் காட்டாதிருக்கட்டும், அதிலிருந்து தாமாக வெளியே தெரிகின்றவற்றை தவிர, மேலும் தங்களுடைய மார்புகள் மீது தங்கள் முந்தானையை போட்டுக்கொள்ளட்டும். தங்கள் கணவன்மார்கள், தங்களுடைய தந்தையர்கள், தங்கள் கணவன்மார்களின் தந்தையர், தந்தைகளுடைய மகன்கள், தங்கள் கணவன்மார்களின் மகன்கள், தங்கள் சகோதரர்கள், தங்கள் சகோதரர்களின் மகன்கள், சகோதரிகளின் மகன்கள், தங்களுடைய நெருங்கி பழகும் பெண்கள், தங்களுடைய ஆண் பெண் அடிமைகள் மற்றும் தவறான வேட்கையில் இல்லாத தம்மை அண்டி வாழ்கின்ற ஆண்கள், மேலும் பெண்களின் அந்தரங்க விஷயங்களை பற்றி எதுவும் தெரிந்திராத சிறுவர்கள் ஆகிய இருவர் முன்னிலிருந்து வேறு எவ்விடத்திலும் தங்கள் அழகை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்பதற்காக தங்களுடைய கால்களை அடித்துக் கொண்டு நடக்க வேண்டாம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இறைவன் பக்கம் பாவ மன்னிப்பு மீட்டு கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றியடையக்கூடும்.